ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரைட் டு பி vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் vlogக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு பிரைட் டு பி பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஹெக்டிக் ஆகி போச்சு. ஸோ நான் அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இங்கே எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பிரைட் டு பி டேக், அப்புறம் வந்து டிஆர்ஆர்ஸ் இது எல்லாமே. ஸோ அதெல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நாங்க வந்து அவுட்டோர்ல தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால நெறைய திங்ஸ் வந்து வாங்க முடியல. லைட்ஸு இந்த மாரி எதுவுமே வந்து வாங்க முடியல. ஏன்னா, அங்க எந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும், எந்த மாரி பிளேஸ்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்றது தெரியாதனால, நாங்க வந்து ஒரு ரேண்டமா தான் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்க எங்கேயாச்சும் அவுட்டோர்ல பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயம் வந்து நம்ம வாங்கியுமே வேஸ்ட்டு தான். இந்த பிளக் பண்ணிக்கிற மாரி லைட்ஸு இந்த மாரிலாம் நம்ம வாங்கியுமே வேஸ்ட்டா தான் போகும். ஸோ அது மாரி எதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளா பண்ணிடுற மாரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த மாரி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் டேகு, அந்த ஸ்டிக்ஸு இது எல்லாமே நான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிஆர்ஆர்ஸ் மட்டும் நான் வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் ஆர்டர் பண்ண டைம்ன்னு பார்த்து எல்லாமே டிலேல வர ஆரம்பிச்சுச்சு. இதனாலே கொஞ்ச நாள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருந்தது. ஸோ கடைசியா ஃபைனலா இந்த ரெய்னி சீசனுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்துருந்துச்சு. நாங்க பிரைட் டு பி பண்ணும்போதுமே மழையோட தான் பண்ணிட்டுருந்தோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த ஆர்டர் போட்டது டிலே ஆனனாலேயே நமக்கு வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருந்தது. பட் ப்ராடக்ட் வந்து உண்மையாவே அந்த ருப்பீஸ்க்கு இது வந்து ரொம்ப ஒர்த்தா தான் கிடைச்சிருந்தது. நான் வந்து மீஷோல நல்லா வராதோ அப்படின்னு தான் நினச்சிட்டு பண்ணியிருந்தேன். பட் அதே ஸ்டிக்ஸ் எதுவுமே வந்து நம்மளா ஸ்டிக் பண்ணிக்கிற மாரி கூட இல்ல. அதுவா ஸ்டிக் பண்ணி எல்லாமே கரெக்டான இதில வந்துருந்துச்சு. அண்ட் இந்த காம்போலயே வந்து பிரைடோட அந்த டேக், அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸு அண்ட் வந்து அந்த நம்ம ஹேங் பண்ண பிரைட் டு பி அப்படின்ற அந்த ஹேங் பண்ற விஷயம், அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த ஒரே பேக்கேஜ்லயே கிடைச்சிரும். இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் இருந்தது. 150க்குள்ள தான் இருந்துச்சு நான் ஆர்டர் பண்ணப்போ. ஸோ இப்போ எந்த மாரி அமௌண்ட்ல சேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ இது எல்லாமே ஒரே பேக்கேஜ்ல தான் வந்திருந்தது. ஸோ அன்னைக்கான அவுட்ஃபிட் வந்து ஒயிட் கலர்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால ஒயிட் கலர் என்கிட்ட இருக்கிற ஒரு லாங் ஃப்ராக் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுக்கேத்த மாரி சிமிலரா இந்த ஹிஜாப் இருந்தனால நான் இந்த சாட்டன் ஹிஜாப்பே வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் கேக் வந்துட்டு நம்ம டைரக்ட்டா அங்க போய் வாங்கிக்கலாம். ஏன்னா, அங்க பக்கத்திலேயே வந்து நெறைய கேக் ஷாப்ஸ் இருக்கறனால, அங்க போயிட்டு வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம்.
தென் ஃபைனலா எங்களோட பிளேஸ்க்கும் ரீச் ஆயிட்டோம். அங்க போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிடலாம். ஏன்னா, இப்போ வந்து ஒரு 4:00 மாரி தான் இருந்துச்சு. ஆனா, அங்க வந்து 6:00 மாரி ஆன மாரி இருந்தது. இதுக்கப்புறம் இப்போ டைம் போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப இருட்டாயிரும். எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு சீக்கிரமா டெக்கர் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அந்த ஏரியால வந்து நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஹேங்கிங் ஸ்பாட்ட மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல எல்லாமே டெக்கர் பண்ணிட்டோம்.